வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மலையோரம் வீசும் காற்று கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோபி வர இரவு 11 மணி ஆகிவிட்டது. மதி அவனை பாய்ந்து பிடித்து, இது உனக்கே நல்லா இருக்கா என்று கடைந்தான். எது? இப்படி யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு வந்து அறை எடுத்து இது தேவையா? யாருக்கும் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? உனக்கே தெரிஞ்சிருக்கே. தெரிஞ்ச என்னடா பையன்? செல்போன்ல பேசலாம்னு பார்த்தா எடுக்க மாட்டேங்கிற. தொல்லை வேணாம்னு தான். கோபி, நானும் உனக்கு தொல்லையா போயிட்டனா? ஏன்டா இப்படி நடந்துக்கிற? நீ ஊர்ல இல்லை என்னதும் எங்கே எங்கேன்னு எல்லாரும் கேட்குறாங்களா என்ற நாற்காலி எடுத்து போட்டான். எல்லாரும் இல்லைனாலும் பஞ்சாயத்து தலைவரும் தலைமை ஆசிரியரும் கேட்குறாங்களே. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்காவது என்ன நினைக்க தோணுச்சே. சரி, நீ சாப்பிட்டையா? இல்லை, உனக்காக காத்திருந்து காத்திருந்து கொசுக்கடி தான் மிச்சம். உனக்கு வேற ரூமே கிடைக்கலையா? இது போதும் என்ற கோபி வெளியே போனான். டிஃபன் வாங்கி வா என்ற ஒரு சிறுவனை அனுப்பினான். கோபி, உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. அகல்யாவை நீ எத்தனை நேசிச்சேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தாடி சோகம் இதெல்லாம் தேவையா? இது அதுக்காக இல்லை. அப்புறம் உனக்கு சொன்னா புரியாது. எனக்குள்ளேயே சில விஷயங்கள் அடங்கி கிடக்கு. அதை ஆத்திக்க அவகாசம் வேணும். அதுக்கு ஏன் உன்னை வருத்திக்கணும்? நல்ல வேலை, சம்பளம் இருக்கு. இவ போனா போகட்டும், இன்னொருத்தி வருவா என்று ஆறுதல் சொன்னான். அதற்குள் சாப்பாடு வந்தது. மதி சாப்பிட்டபடி, இவ்வளோ நேரம் உனக்கு வெளியே என்ன வேலை என்றான். ஆ, அவசியம் நீ தெரிஞ்சுக்கணுமா? சரி, நீ வந்த காரணத்தை சொல்லு. மதி சட்டென கண் கலங்கினான். கோபி, எனக்கு மனசு கேட்கல. அகல்யா கிடைக்கல என்னதும் நீ மனம் வெறுத்து மது மாதுன்னு கிளம்பிட்டியோன்னு சந்தேகம். அதான் வந்த என்றவன் எழுந்து இலையை சுருட்டி கூடையில் எரிந்து கை கழுவினான். இப்ப எனக்கு திருப்தி. நீ வீணா போகவே நீ வீணா போகல, அப்படியே தான் இருக்க. சரி கிளம்பு, காலையில ஊருக்கு போகலாம். நான் வரல. ஏன், ஊருக்கு வந்தா அகல்யாவோட நினைவு உன்னை கஷ்டப்படுத்துமா? இல்ல மதி, அகல்யா பறி போனதான் நான் நினைக்கல. அவ இந்த நிமிஷம் வரைக்கும் என் உடைமைதான். என்னடா சொல்ற? அவளுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். இன்னும் 2 மாசம் இருக்கே. நீ பேசாம படு. எனக்கு தூக்கம் வருது என்ற கட்டிலில் சரிந்தான் கோபி. தூக்கம் வருகிறது என்று சொன்னானே தவிர அவனால் தூக்கத்தை வரவழைக்க முடியவில்லை. கண்களை மூடினால் அகல்யா சிரித்தாள். அவளது மென்மை புன்னகை, அவளுடன் பழகிய சம்பவங்கள் திரும்ப திரும்ப மனதில் வந்து மின்னல் அடித்தன. முன்பு ஊரில் இருக்கும்போது கோபிக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்காது. வேலையை இழந்து வருமானம் இல்லாமல் வீட்டுக்குள் அடங்கி கிடக்க முடியாது. அம்மா எதையாவது முணுமுணுப்பாள். இவன் பேரில் இருக்கிற கோபத்தை சுதா பேரில் காட்டுவாள். இந்த வீட்ல என் பேச்சை யார் கேட்கிறா என்ற பசுமாட்டை அடிப்பாள். அம்மாவுக்கு அவன் பேரில் அன்பில்லாமல் இல்லை. அளவுக்கு அதிகமான அன்பே ஆபத்தாகி விடுகிறது. பிள்ளையின் எதிர்காலம் பாழாய் போகுமோ என்கிற கவலையின் வெளிப்பாடு இது. அவன் சுதா அவன் சதா பொது காரியம், பிறருக்கு உதவி என தெரிந்து சொந்த தேவைகளை மறக்கிறான். அவனது எதிர்காலத்திற்கு வேண்டிய வசதியையும் வாய்ப்பையும் தேடிக்கொள்ளவில்லையே என்கிற ஆதங்கம். பொது காரியமெல்லாம் செய்யறது சரிதான், நாளைக்கு ஒரு கஷ்டம்னா திரும்பி பார்க்க ஆள் இருக்காது என்று எச்சரிப்பாள். எல்லாருமா அப்படி இருப்பாங்க? எனக்கு உதவி செய்யவும் யாராவது வருவாங்கம்மா. நினச்சிக்கிட்டே இரு. உதவி பண்ண மனசு மட்டும் போதாது, வசதி வேணும். அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட வேலையே மூச்சு முட்டும் போது அடுத்தவங்களை கவனிக்க எங்க நேரம்? வீணா தர்க்கம் வேணாம், பேசாம பிழைப்பி பார் என்று விரட்டுவாள். அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெளியே வந்து விடுவான். இரவில் கூட தாமதமாக வீட்டுக்கு போவான். சாப்பாடு போடும்போது அம்மாவின் அர்ச்சனை கிடைக்கும். நேரத்துக்கு வந்து சாப்பிட முடியாதா? நான் தூக்கத்தை விட்டுட்டு காத்திருக்கணுமா? அவளது கேள்வியில் உள்ள நியாயம் அவனை சுடும். வேலை இல்லை என்று குத்தி காட்டுவது அவளது நோக்கம் இல்லை என்றாலும் கூட அதுதானே உண்மை. வீட்டுக்கு எந்த பயனும் இல்லாமல் சாப்பாட்டுக்காக மட்டும் வீட்டுக்கு போக வேண்டுமா என்று சில நாட்களில் கோவில் மண்டபத்திலேயே படுத்து விடுவான். கோவில் மண்டபத்தில் தூக்கம் என்பது கிராமத்தில் ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. காற்றோட்டமாய் ஊர்க்கதை பேசி தூங்குவதற்கு அங்கே பெரிய கும்பலே காத்திருக்கும். இவன் அங்கே தூங்குகிறான் என்று தெரிந்ததும் அகல்யா ஓடி வருவாள்.
சாப்பிட்டீங்களா என்பாள். ம் என்ற தாடையை சொறிவான். வயிற்றுக்குள் பசி கிள்ளும். அதை கண்கள் காட்டி கொடுத்துவிடும். ஏன் பொய் சொல்றீங்க என்று முறைப்பாள். நான் பொய் சொல்லலையே. உண்மையா சாப்பிட்டீங்களா? ஆமா. எப்போ? மதியம். நான் கேட்டதும் கொட்டினீங்க. சாப்பிட்டேன் நானு கேட்டா எப்போன்னு கேட்கலையே. ஓ அப்படி வேற கேட்கணுமாக்கும் என்று செல்லமாய் கன்னத்தில் இடிப்பாள். அது இனிக்கும் சுகமாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாள். அல்லது அவளது அப்பா எடுத்து வருவார். அவனுக்கு சங்கடமாயிருக்கும். ஐயோ நீங்க எதுக்கு? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு எந்த சிரமமும் இல்லை. சாப்பிடு. ஒரு வேலையில்லா பட்டதாரியோட கஷ்டம் எனக்கு புரியும். மனசுல எதையும் வச்சுக்காம சாப்பிடு. ஒரு வேலையில்லா பட்டதாரியின் கஷ்டம் எனக்கு புரியும். ஒரு சமயம் அகல்யா சாப்பாடு பற்றி கேட்க எனக்கு வேணாம் என்றாள். ஏன் துரைக்கு என்ன கோபமா? ஆமா நான் கோபமா தான் இருக்கேன். சாப்பாடு எதுக்கு வாத்தியார்கிட்ட அனுப்புற? உங்க அப்பா என்ன வேலைக்காரரா? ஏன் அவர் கொண்டு வந்தா என்னவாம்? பசிக்கு சோறு தானே முக்கியம். என் பசி போக்க நீ யாரு? உனக்கு என்ன அக்கறை? ஏன் எனக்கு அக்கறை இருக்கக்கூடாதா என்று அவனது கவனத்தை திருப்பி தன் கண்களால் கவருவாள். அன்பினும் அம்பு வீசுவாள். அவள் இமைகள் படபடக்கும். உடன் சுதாரித்து கொண்டு அத்தனை அக்கறைக்கு இருக்கிறவங்க அவங்களே சாப்பாடு கொண்டு வரணும். ஓஹோ அப்படி போடு அறிவாள. நோக்கம் அதுதானா? ஆசை தோசை. எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. அவள் முதல் தடவை சைகையோடு சொல்வாள். அடுத்த முறை வசனம் மட்டும்தான் வரும். அவளது குறும்பு பார்வையின் முன் வார்த்தை பிசிறும். இன்னொரு வாட்டி? ம். என்ன? என்னாச்சு? அக்கம் பக்கம் பாக்குறாங்க. பாக்கட்டும். அகல்யா நான் சாப்பிடாம இருக்கிறதே உன் கையால சாப்பிடணும்னு தான். அதுக்கு என்ன கட்டிக்கணும். கட்டிக்கிட்டா போச்சு என்று அவள் கையை தொட முற்படுவான். அவள் பட்டாம்பூச்சியாய் பறந்து விடுவாள். அந்த சிரிப்பு, அந்த நேரம் கன்னத்தில் விழும் குழி, அவனது நெஞ்சில் விழுந்த ஆழி. அவர்களுடைய சந்திப்பை பற்றி முதலில் ஊரில் அத்தனை பேச்சு எழவில்லை. பிறகு பேச்சு புகைந்து வாத்தியார் அதை பற்றி கவலைப்படவில்லை. யார் யாரோ அவனை பற்றி பற்ற வைத்தனர். அவன் வேலை இல்லாதவன், முசுடு, சண்டைக்காரன், அது இது என்று சொன்னார்கள். அவர் பரவாயில்லை, அவன்தான் என் மருமகன் என்று எழுதியிருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? நடக்கிறபடி நடக்கட்டும் என்று அவர்களின் வாயை அடைப்பார். அவரின் அந்த பெருந்தன்மையும் கோபியின் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கையும் அவனை நெகிழ செய்யும். அந்த நம்பிக்கைக்கு எந்தவித இடையூறும் நேர்ந்து விடாதபடி அவன் கவனமாக அகல்யாவுடன் பேசுவான், பழகுவான். அவனது வீட்டை பொறுத்தவரை கோபி தண்ணி தெளிக்கப்பட்டவன். வேலை இல்லாமல் சொரணை இல்லாமல் சுற்றும் அவனுக்கு யாரும் பெண் தரமாட்டார்கள். யாரும் தராததற்கு வாத்தியார் மகள் பரவாயில்லை, சுமாரான வசதி உண்டு. அகல்யாவும் படித்திருக்கிறாள், பண்பானவள். இவனுக்கு அவள் கிடைத்தால் அது அவனது அதிர்ஷ்டம் என நினைத்தார்கள். அதையே நாம் தடுக்க வேண்டும் என்று எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருந்தனர். வாத்தியார் முன் நின்று கல்யாணத்தை நடத்தி வைத்தால் நமக்கும் செலவு மிச்சம் என்பதும் அவர்களது கணக்காக இருந்தது. இதை பற்றியெல்லாம் கோபி கவலைப்படவில்லை. பந்த பாசம் மறந்து வீட்டினர் நடந்து கொள்ளும் விஷயங்களில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட அவன் அவற்றை பெரிதுபடுத்த விரும்பவில்லை. குடும்பம் என்றிருந்தால் கருத்து வேறுபாடுகள், மனத்தாங்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் போக போக சரியாகிவிடும். வேலை வெட்டி இல்லாத கோபிக்கு அமையப்போகும் திருமணமும் ஊரில் புகைச்சலை ஏற்படுத்திற்று. இந்த திருமணம் நடந்துவிட்டால் அப்புறம் அவன் ஊரை விட்டே போக மாட்டான். நமக்கு இடைஞ்சலாய் இருப்பான் என்று அவனது எதிரிகள் சதி செயலில் இறங்கினர். ஒரு முறை வெளியூர் போய்விட்டு பேருந்துக்காக காத்திருந்த போது ஒரே கூட்டம். பெட்டியுடன் வேகமாய் வந்த ஒருவர், இதை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா என்று கெஞ்சும் பாவனையில் சொன்னார். நானும் பஸ்ஸுக்காகத்தான் காத்திருக்கேன். பஸ் வந்தா உடனே போயிடுவேன். ப்ளீஸ் சார், வயித்துல ஒரே கலவரம் என்று அவர் நெளிந்தார். பாவமாய் இருந்தது, மறுக்க முடியவில்லை. வலிய போய் யார் யாருக்கோ உதவி செய்கிறோம். ஒருவர் சின்ன உதவி கேட்கிறார். இதை செய்யாவிட்டால் எப்படி என்று சம்மதித்தான். முன்பின் தெரியாத தன்னிடம் பெட்டியை கொடுத்துவிட்டு போகிறார் என்றால் அவர் அப்பாவி. சரி வரட்டும் என்று கோபி காத்திருந்தான். 10 நிமிடம் ஆயிற்று. 15, 20. ஆளையே காணோம். 2 பேருந்துகளை தவறவிட்டான். இந்த ஆளுக்கு என்னவாயிற்று? கழிவறையிலேயே குடியிருக்கிறானா? எதற்கும் போய் பார்க்கலாம் என்று அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு நடந்தபோது திடீரென அலறிக்கொண்டு போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அதில் இருந்த காவலர்கள் சட்டென குதித்து சொல்லி வைத்தது போல அவனை நோக்கி ஓடி வந்து, நீதான கோபி என்றனர். ஆமாம் சார் என்று மிரண்டான். அவ்வளவுதான்.
ஏறுடா என்று அவனையும் பெட்டியையும் அள்ளி போட்டு கொண்டு போய் லாக்கப்பில் தள்ளினர். கோபிக்கு எதுவும் விளங்கவில்லை. நான் என்ன தப்பண்ண? என்ன எதுக்கு என்று அவன் எச்சில் விழுங்கினான். எதுக்கா ராஸ்கல் என்று ஓங்கி அறைந்து பெட்டியை திறந்தனர். உள்ளே அழுக்கு சட்டையுடன் கட்டுக்கட்டாய் பண நோட்டுகள். உடன் போலீஸ்காரர், இதோ சார், கொள்ளை போன பணம் சிக்கிருச்சு, நமக்கு கிடைச்ச தகவல் சரிதான் என்று குதூகலிக்க இன்ஸ்பெக்டருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவர் மளமளவென மேலிடத்திற்கு தெரிவித்தார். சார், இது ஏன் பெட்டி இல்ல? ஆமா, மாட்டிக்கிட்டா அப்படித்தான் சொல்வீங்க, வாயை மூடுடா என்று கோபியை அடித்து அமர்த்தினர். சற்று நேரத்தில் அந்த செய்தி மாலை பத்திரிகைகளில் படத்துடன் சுட சுட வெளியாயிற்று. ஊரில் ஒரே புகைச்சல், வீட்டில் ஒரே அமளியாயிற்று. இவனால் நமக்கு தலை குனிவு, வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒழுங்கா வீட்டுல முடங்கி கிடக்க வேண்டியது தானே, எதற்காக கொள்ளையடிக்க போக வேண்டும்? இவனை பெற்றதற்கு கல்லை பெற்றிருக்கலாம். இவனால் இனி என்னென்ன பிரச்சனைகள் வருமோ? சுதாவுக்கு வரன் கிடைக்காமல் போய்விடுமோ? கலங்கினார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டினர் கதவடைத்து உள்ளேயே முடங்கி கிடந்தனர். அகல்யாவிற்கும் வாத்தியாருக்கும் அந்த செய்தியை நம்ப முடியவில்லை. கோபி அப்படிப்பட்டவன் இல்லை என்பது உறுதியாக தெரிந்தால் அந்த காவல் நிலையத்திற்கு போய் அவனை சந்தித்து விவரம் கேட்டனர். அதை இன்ஸ்பெக்டரிடம் தெரிவிக்க அவருக்கு தர்ம சங்கடமாயிற்று. ஒரு அப்பாவியை பிடித்து அவசரப்பட்டு செய்தி பரப்பியாயிற்று. இனி அதில் இருந்து பின்வாங்கினால் சிக்கல் என்று யோசித்தார். இல்லை, உங்கள் தவறால் ஒரு அப்பாவியின் எதிர்காலம் பாதிக்கக்கூடாது என்ற வாத்தியார் கெஞ்சினார். ஆனாலும் பலன் இல்லாமல் போய்விட்டது. 2 வாரம் கோர்ட்டுக்கு அலைந்து ஜாமீன் பெற்றார்கள். அப்புறம் விஷயம் அடங்கி மறுக்கப்பட்டதும் 3 மாதம் கழித்து கோபி நிரபராதி என்ற தீர்ப்பு வந்தது. அதன் பிறகு ஊர் திரும்ப மனம் இல்லை. மனம் முடிந்து போயிருந்த கோபிக்கு அப்போதும் அகல்யாதான் ஆறுதலாக இருந்தாள். அவனது மனதை தேற்றினாள். துபாய்க்கு அனுப்ப தெரிந்தவர் மூலம் விசா பெற்றாள். அதுவரை கிட்டே வராத அப்பாவும் அம்மாவும் மனம் மாறி வந்தனர். எங்களை மன்னிச்சிடு கோபி, நாங்க உன்னை தப்பா பேசிட்டோம், எதையும் மனசுல வச்சுக்காத என்று உருகின போது அவனது மனதும் கரைந்து போயிற்று. எல்லாம் உன் ஜாதக தோஷம், குருக்கள் கிட்ட கேட்டோம், உன் சனி திசை மாறி குரு பலன் தொடங்கிடுச்சாம். இனி நீ சுபிட்சமா வருவ கோபி, நீ நல்லா வரணும், எங்களுக்கு உன் சம்பாத்தியம் வேணாம், ஊரை விட்டு போய் நல்லா இருக்கேன்னு கேள்விப்பட்டா போதும் என்று அவனை அனுப்பி வைத்தனர். 2 ஆண்டு கழித்து சென்ற முறை விடுப்பில் வந்தபோது பழைய விஷயங்கள் மறக்கப்பட்டு அவன் பேரில் ஊரில் கரிசனம் பிறந்திருந்தது. எல்லாமே தலைகீழ் மாற்றம். அதுதான் உலகம். சென்ற முறை விடுப்பில் வந்தபோது கோபிக்கும் அகல்யாவிற்கும் முன் அனுமதி கொடுத்தது போல எந்த பிரச்சனையும் இல்லாமல் பழகினர். வெளியே சுற்றினர். கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்கள் தானே என்று வம்பு பேசும் ஊர் வாயும் கூட அடக்கியே வாசித்தது. அப்போது அகல்யா, கல்யாணம் முடிஞ்சு என்ன துபாய்க்கு அழிச்சுக்கிட்டு போவீங்களா என்று கேட்டாள். ஏன் அது வரைக்கும் காத்திருக்கணும், இப்பவே வா ஏன் என்று சிரித்தான். இப்ப வந்து எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஏன் முடியாது? தூதரகத்துல வச்சு தாராளமா பண்ணிக்கலாம். அங்க துபாயில வேலை பார்க்குற இந்தியர்கள் காதலிச்சு கல்யாணம் கட்டிக்கிறாங்களே. அது எப்படி சட்டப்படி செல்லுபடியாகுமா? தூதரகத்துல நடக்கும்போது அது அதிகாரப்பூர்வம் தானே. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க விரும்புபவர்கள் மனு கொடுக்கணும். அதை தூதரகம் புகைப்படத்துடன் இவர்கள் திருமணம் செய்து கொள்வதில் யாருக்காவது ஆட்சேபம் உண்டா என்று கேட்டு அறிவிப்பு போடும். அப்புறம் 2 வாரங்களுக்குள்ள எந்தவித மறுப்பும் வரவில்லை என்றால் திருமணம் செய்து வைத்து பாஸ்போர்ட்ல மனைவி பெயரை சேர்த்து விடுவாங்க. எதுக்கு? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்காகத்தான். நாம் ஆளுங்க ஊர்ல ஒன்ன வச்சுட்டு துபாயிலையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதில்ல, அதுக்குத்தான். கோபி அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அப்போதே மறந்துவிட்டான். 2 வாரம் கழித்து அகல்யா மெல்ல அவனிடம் பாஸ்போர்ட் எப்படி இருக்கும் கொடுங்க பார்க்கணும் என்றாள். என்ன பார்க்க போற? சும்மாதான். ஐய, வெளிநாட்டு மாப்பிள்ளைய கட்ட போற, பாஸ்போர்ட் கூட இன்னும் பார்த்ததில்லையான்னு தோழிகள் கிண்டல் பண்றாங்க என்று சொல்லி அவனது பாஸ்போர்ட்டை வாங்கி புரட்டி பார்த்த பின்தான் திருப்தி அடைந்தாள். இப்போ என்ன தெரிஞ்சுகிட்டையாம்? நிறைய. ஒன்னே ஒன்று சொல்லேன். சொல்லட்டுமா? உங்களுக்கு இன்னமும் திருமணம் ஆகல. ஆகா, பயங்கரமான கண்டுபிடிப்பு. அது உனக்கு எப்படி தெரியுமா? அதான் பாஸ்போர்ட்ல மனைவி பெயர் இல்லையே. இனி நான் என் தோழிகளை விளாச போறேன். எங்க ஆளு மேல எப்படி நீங்க சந்தேகப்படலாம்னு. 1 வாரம் கழிந்தது. மதியிடமிருந்து தொலைபேசி வந்தது.
அவன் ஓடி வந்து மூச்சு வாங்கி ஆதங்கத்துடன், கோபி, உனக்கு விஷயம் தெரியுமா என்று படபடத்தான். என்ன? அகல்யாவுடன் தொடர்ந்த காதல் முறிவுக்கு உன் துபாய் கட்டுக்கதை மட்டும் காரணம் அல்ல. எனக்கு இப்பதான் உண்மை தெரிஞ்சது. எல்லாம் உங்க அப்பாவும் அம்மாவும் செய்த சதி. அவங்களே உனக்கு துபாய் பெண்ணுடன் கல்யாணம் முடிந்து விட்டதுன்னு கதை கட்டிவிட்டு நகரத்து நகை கடைக்காரரின் பெண்ணை உனக்கு பேசி முடிச்சிருக்காங்க. அது இப்பதான் வெளியே வந்திருக்கு. அப்படியா? ஆமாம். அதுக்கு பிரதிபலனாத்தான் இந்த பங்களா உருவாகுது. நீ துபாயில இருக்கிறதால இதுக்கு நீதான் பணம் அனுப்புறேன்னு ஊர் முழுக்க நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா நகைக்கடை காசிநாதன் கிட்ட பெரிய தொகை சீதனம் வாங்கித்தான் இதை கட்டுறாங்க. பணம் கூட பரவாயில்லடா, அந்த பொண்ணை பத்தி தான் என் கவலை. அதோட நடத்தை சரியில்லையாம். நான் போய் விசாரிச்சப்போ பகீர்னு ஆயிடுச்சு. அகல்யா வேணாம்னா வேற நல்ல பொண்ணா பார்க்கலாமே. பணத்துக்காக உன் வாழ்க்கையை காவு கொடுக்கணுமா? அது மோசமான பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் நீ இப்படி கேப்பேன்னு. திருச்சிக்கு நேரா போய் அக்கம் பக்கம் எல்லாம் விசாரிச்சுட்டேன். கெட்டு போனவள்னா சும்மா இல்ல, கர்ப்பம் வரைக்கும் போயிருக்கு. அதுவும் ஒரு தடவை இல்ல, 2 தடவை. கரு கலைத்த ஆஸ்பத்திரியிலேயே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. சொல்லுடா, உனக்கு இப்படி ஒரு பெண் தேவையா? மதி பற்ற வைத்துவிட்ட தொலைபேசியை வைத்தான். உடன் பழைய கோபி விஸ்வரூபம் எடுத்த மனதிற்குள் தீயை உமிழத் தொடங்கினாள். மனசாட்சி அடக்கு, ஆவேசம் வேணாம், வன்முறை வேணாம் என்று அடக்கிற்று. நகை கடை காசிநாதன் கை தேர்ந்த வியாபாரி என்ற முன்பே கோபி கேள்விப்பட்டிருந்தான். அவனது வியாபாரத்தை எங்கள் வீட்டிலும் காட்டியிருக்கிறான். என் பெற்றோருக்கு ஆசை காட்டி வீழ்த்தி விட்டான். அவர்களும் இவனது பேச்சை நம்பி கெட்டு போனவளையும் மருமகளாக ஏற்று சம்மதித்திருக்கிறார்கள். மகனை விட திடீர் வசதி, கிராமத்தில் பங்களா என்கிற ஆசைகள் அவர்களது கண்களை மறைத்து விட்டனவோ? எதற்கும் அவர்களை ஒரு வார்த்தை கேட்டு விடலாம் என்று தொலைபேசியில் அழைத்து விவரம் கேட்க, ஆமாம்பா, அவர் எதுக்கு நமக்கு பணம் தரணும்? அது என்ற அப்பா தடுமாற, கௌசல்யா, நீங்க சும்மா இருங்க என்ற ரிசீவரை வாங்கி பேச்சை தொடர்ந்தாள். நகைக்கடை காசிநாதனுக்கு ஏகப்பட்ட வியாபாரம், சொத்து, நகை நட்டுன்னு இருந்து என்ன பயன்? கவனிச்சுக்க ஒரு ஆண் வாரிசு இல்லை. ஒரே பொண்ணு, தேவதை மாதிரி அழகா இருப்பா. அவர் பொண்ண இங்க எதுக்கு அனுப்பணும்? நல்லா கேட்டப்போ, உனக்கு கட்டி வச்சா அப்புறம் அவ இங்க தானே இருக்கணும். நான் கோபப்படாதப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் மருமகள் எங்க கூட தான் இருக்கணும்னு நான் உறுதியா சொல்லிட்டேன். சம்மந்திக்கு உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கணும்னு ஆசை. நான் ஒத்துக்கல. எங்களுக்கு ஒரே பையன்னு மறுத்துட்டேன். கோபி வாய் அடைத்து நின்றிருந்தான். ஆமா கோபி, உன் நன்மைக்குத்தான். உனக்கு எதிர்காலம் நல்லா அமையணும்னு தான். இந்த ஓட்டு வீட்லையும் சந்திலையும் வாழணும்னு நமக்கு என்ன தலையெடுத்து? நீ அதிர்ஷ்டக்காரன், ராஜாவாட்டம் வாழ வேண்டியவன். அதையெல்லாம் யோசிச்சுத்தான் நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம். இந்த பங்களா, வயல், பண்ணை வீடு எல்லாம் எங்களோட கனவு. இதை நீ நிச்சயம் நிறைவேற்றுவேன்னு நம்புறோம். நீ நல்லவன், எங்களோட பேச்சை தட்ட மாட்டேன்னு தெரியும். என்ன சொல்ற? அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. எல்லாவற்றையும் முடிவு பண்ணி செயல்படுத்தி ஒப்பந்தம் போட்டு பாதி கிணறு தாண்டும் நிலையில் நான் என்ன சொல்ல முடியும்? அவனுக்கு கோபம் கோபமாய் வந்தது. இதுவே பழைய கோபியாக இருந்திருந்தால் நடப்பதே வேறு. இது புதிய கோபி. பக்குவம் நாகரிகமும் வந்துவிட்டால் மனதை கட்டுப்படுத்தி கொண்டான். தீயை கண்டு பொங்கி எழுந்து துவம்சம் பண்ணின காலம் ஒன்று இருந்தது. அது பழைய கதை. புதிய அத்தியாயத்தில் நேர்மை, நாணயம் வேண்டும் என்று நினைக்கும் போது இது என்ன சோதனை? கோபி, இது எங்க கௌரவ பிரச்சனை. சம்பந்தி கிட்ட கை நீட்டி பணம் வாங்கியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு. இனி இது இல்லைன்னு ஆச்சுன்னா அப்புறம் எங்களை நீ உயிரோடையே பார்க்க முடியாது. ஆமா, சொல்லிட்டோம் என்ற தொலைபேசியை வைத்தார்கள். மாக்கோலம் வாசலுக்கு அழகை தருகிறது, எறும்புகளுக்கு உணவளிக்கிறது. பெண்களின் கலை உணர்வை வளர்ப்பதுடன் அதிகாலையில் எழுந்து செயல்பட வேண்டும் என்கிற சுறுசுறுப்பையும் தருகிறது. இந்த கோலம் போடுகிற வேலை மட்டும் இல்லாவிட்டால் சுதா காலை 8 மணி வரை படுக்கையிலேயே கிடப்பாள். அன்று அவள் பனிக்காக தலையில் முண்டாசு கட்டி வாளையும் துடைப்பமும் அருகில் காவலுக்கு இருக்க, ரோஜா பூ கோலம் போட்டு எழுந்து அழகு பார்க்கும்போது, சுதா, இன்னுமா முடியல என்றாள் கௌசல்யா. இதோ ஆச்சுமா என்ற தாவணியை சரி பண்ணி கொண்டு வாளியை எடுத்து சந்து வழி நடந்தபோது அறைக்குள் சென்ற பார்வையை அவளால் தவிர்க்க முடியவில்லை. உள்ளே கட்டிலில் முழு உடலையும் போர்த்தியபடி ஒரு உருவம் மறைந்திருந்தது.
பின்பக்கம் போனதும் கிணற்றடியில் பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்த அம்மா, உங்க அண்ணன் என்ன ஆனா? போய் எவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் காணல என்று கவலைப்பட்டாள். மெல்ல பேசுமா, வந்திருக்கிற விருந்தாளியோட காதுல விழுந்துட போகுது. இது யாரோ எவரோ வந்து 4 நாள் ஆகுது. உங்க அண்ணனுக்கு கொஞ்ச நாளும் பொறுப்பு இருக்கா? அந்த நகை கடைக்காரரும் பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பல. அதுக்கு அண்ணன் என்ன பண்ணுமாம்? அவன் இருந்தா என்னாச்சுன்னு பார்த்து வர அனுப்பலாமே. அண்ணனுக்கு என்ன பிரச்சனையோ? என்ன பிரச்சனை? எனக்கு என்னமோ பயமா இருக்கு சுதா. என்னம்மா? பழைய குணங்கள் அண்ணனுக்கு திரும்ப வருதோன்னு. ஏன் வந்தா என்னவாம்? இதுக்கு முன்னாடியும் அண்ணன் யாரையும் கெடுத்ததில்ல, யார் பொருளுக்கும் ஆசைப்பட்டதில்ல. அண்ணனோட சேவை மனப்பான்மையும் தயாள குணமும் வேறு யாருக்கும் வராதுமா. என் பயத்துக்கு காரணமே அதுதாண்டி. முன்ன அவன் கையில எதுவும் இல்லை, ஆனா இப்போ சம்பாதிக்கிறான். கையில பணம் வச்சிருக்கும் போது யாராவது கேட்டா தூக்கி கொடுத்து ஊதாரித்தனம் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம சம்மந்தி வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு தோணுச்சா அவனுக்கு? அது என்ன மரியாதை? அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவர் பணம் அனுப்பாம இருக்காரோ என்னவோ. கட்டிடத்துக்கு கம்பிக்கும் சிமெண்ட்டுக்கும் பாக்கி நிக்குதுன்னு மேஸ்திரி சொல்லிட்டு போறான். அம்மா, எப்ப பார்த்தாலும் உனக்கு பணம் பணம் தானா? போய் காஃபி போடு, விருந்தாளி எழுந்துட போறாரு என்று சுதா விரட்டினாள். அவள் விருந்தாளி என்று சொன்னது குமரேசனை. அவன் கோபியின் நண்பனாம், துபாயில் பணிபுரிந்தவனாம். 28 வயதுதான் இருக்கும். மாநிறம் என்றாலும் கூட அவனிடத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கவே செய்தது. அவனை பார்க்கும்போது உள்ளுக்குள் அவளுக்கு படபடப்பு, கண்கள் அலைபாயும். குமரேசன் அந்த அறையை விட்டு தேவையில்லாமல் வெளியே வருவதில்லை. ஏதாவது படித்து கொண்டிருப்பான் அல்லது டிவி பார்ப்பான். அவள் பக்கம் நாட்டம் காட்டுவதில்லை. அதுவே அவளுக்கு ஏமாற்றமாயிருந்தது. வயசுக்கு வந்த பெண் வீட்டில் இருக்கிறாள், அலங்கரித்து கொண்டு வளைய வருகிறாள், மல்லிகைப்பூ சூடி மணக்க வைக்கிறாள், கொலுசு கால்களால் இசைக்கிறாள். அவனது கவனத்தை கவர அம்மாவிடம் சப்தமாக பேசுகிறாள், சிறுமுகிறாள். ஆனாலும் கூட அவன் அவளை பொருட்படுத்துவதில்லை. காஃபி கொடுக்க போனால் நன்றி, அப்படி வச்சிடு என்பான். அறையை கூட்டி பெருக்கலாம் என்று போனால் நல்லா தானே இருக்கு, எதுக்கு உனக்கு சிரமம் என்பான். தினம் ஒரு முறையாவது சுத்தம் பண்ணலேனா அம்மாவுக்கு பொறுக்காது, சோம்பேறி கழுதைன்னு திட்டுவாங்க. அப்ப சரி, என்னால குடும்ப கலகம் வேணாம், சீக்கிரமாகட்டும் என்று அறையை விட்டு வெளியே வந்து விடுவான். அவளுக்கு ஏமாற்றமாயிருக்கும். அவன் யாரோ எவரோ என்கிற தயக்கம் முதலில் இருந்தது. ஆனால் போக போக யாரா இருந்தால் என்ன? அண்ணனின் நண்பன், அண்ணனை பார்க்க வேண்டி வெளியூரில் இருந்து வந்திருக்கிறான். இவளை கவனிக்க வேண்டியது நம் கடமை. சரியாய் கவனிக்கலை என்று தெரிந்தால் அண்ணனுக்கு கோபம் வரும். அறிமுகமே இல்லாதவர்கள் கூட வீட்டுக்கென்று வந்துவிட்டால் அவர்களை உபசரித்து அனுப்ப வேண்டும் என்பது கோபியின் கொள்கை. அம்மா, ஏன் இப்படி பண்ற என்று முறைப்பாள். அம்மா, நாம போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம்? நம்மால முடிஞ்ச உதவி அல்லது மகிழ்ச்சியை பிறருக்கு கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாமே என்பான். அது சரி, நீ காலாட்டிக்கிட்டு உட்கார்ந்திருப்ப, வீட்டில் உள்ள வேலை பத்தாதுன்னு போற வரவங்களுக்கெல்லாம் நாங்க அடுப்படியில சாகனமாக்கும். அம்மாவின் வார்த்தைகளில் உள்ள உண்மை அவனை சுடும். ஆமாம், பிறரை உபசரிக்க வேண்டி வீட்டில் உள்ளவர்களை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று வெளியே டீ கடைக்கு அழைத்து போய்விடுவான். அப்படியும் கூட பிரச்சனை தீராது. அவன் விருந்தினரை அனுப்பிவிட்டு வந்ததும், அம்மா, டீ கடையில எவ்வளவு ஆச்சு என்பாள். 15 ரூபா. 15ஆ என்ற அம்மாவுக்கு மயக்கம் வரும். வீட்டில் டீ போட்டு கொடுத்திருந்தால், வீட்டிலேயே பால் இருக்கிறது, சர்க்கரை, டீ தூள் இருக்கு. 2 நிமிட வேலை. ஒவ்வொன்றுக்கும் கணக்கு பார்த்தாலும் 5 ரூபாய்க்கு மேல் போகாது. அவள் உடனே, இனி யார் வந்தாலும் வெளியே அழைச்சுக்கிட்டு போக வேணாம், வீட்டிலேயே கவனிச்சுக்கலாம் என்று பழையபடி பேச்சை திருப்புவாள். கோபியும் மிகவும் அடக்கமாய் சரிமா என்பான். சுதாவை பார்த்து புருவத்தை உயர்த்துவான். அவளுக்கு சிரிப்பாய் வரும். அம்மா முன்னாடி சிரித்தால் கடுப்படிப்பாள். பொட்ட புள்ளைக்கு என்னடி சிரிப்பு என்று சொல்லி, இந்தா மசமசன்னு நிற்காம போய் துணியை அலசி போடு என்ற தண்டனை தருவாள். அதனால் பின்பக்கமாய் ஓடிப்போய் சிரிப்பாள். அதனால் விருந்தோம்பலில் குறை வைக்க கூடாது என்ற குமரேசனை நன்கு கவனித்து வந்தார்கள். கௌசல்யா சாமிநாதனை அழைத்து, தம்பி எதுக்கு வந்திருக்குன்னு மெல்ல விசாரியுங்களேன் என்றாள். அவர் அதற்கு லாயக்கில்லை என்று தெரியும். இருந்தாலும் கூட ஒரு முயற்சி. அவர் போன வேகத்திலேயே திரும்பி வந்தார். பையன் கெட்டி, வாயே திறக்க மாட்டேங்கிறாப்படி, கோபி வந்துடட்டுமே என்று மென்று விழுங்கினார்.
வயசுக்கு வந்த பெண் வீட்ல இருக்கும்போது தொடர்ந்து வீட்ல எப்படி? ஊர் தப்பா பேசாதா? ஊர் எதுக்குத்தான் பேசல? நாம வீடு கட்டுறதுக்கு பேசலையா? இல்ல நகைக்கடை காசிநாதன் பொண்ணை பத்தி பேசலையா? பேசுறவங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ உன் வேலையை பாரு. சுதா அந்த உரையாடலை கேட்டுவிட்டு, அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு மோசம்னு எங்க காலேஜில் கூட பேசிக்கிறாங்கம்மா என்றாள். சும்மா இருடி. காலேஜில் உங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஊர் வம்பு பேசத்தான் போறீங்களா? அவ கெட்டு போனவள்னு உங்க காலேஜுக்கு எப்படி தெரியும்? வந்து காலேஜ் வாத்தியார் ஒருத்தர் கூடத்தான் அவ சுத்தினாளாம். வேணாம்மா, அந்த பொண்ணே வேணாம். அண்ணனோட மிடுக்குக்கும் சம்பாத்தியத்துக்கும் வேற பொண்ணை பார்த்து. ஏய் அதிக பிரசங்கி, உன்கிட்ட நான் கேட்டனா? நீ வாயை மூடு. என்னவோ பெரிய கிழவியாட்டம் உபதேசம் பண்ண வந்துட்டா. வேற பொண்ணு பார்க்கணுமா? கிடைக்குமாடி? லட்சம் லட்சமா எவன் தருமா? இப்ப கிராமத்துல பங்களா கட்டுறோம். அப்புறம் சம்பந்தியோட காலத்துக்கு பின்னாடி நகைக்கடையும் நமக்கே வரப்போகுது. இருந்தாலும் கெட்டு போனவள அண்ணன் தலையில கட்டுறது அநியாயம். இனி ஒரு வார்த்தை பேசுனா அரைஞ்சிடுவேன் கழுத. ஏது கொஞ்சம் இடம் கொடுத்தா வாய் நீளுது. நியாய அநியாயம் பார்த்தா உன் கல்யாணம் நடக்குமாடி? உனக்கு பவுன் போட்டு சீதனம் கொடுத்து அனுப்ப வேணாம்? உங்க அப்பா அதுக்கெல்லாம் சம்பாதிச்சு கொட்டி வச்சிருக்காரா? என்று சாமிநாதன் பக்கம் பீரங்கியை திருப்பினாள். அவர், என்னடா இது வம்பு என்று சுதாவை கெஞ்சுகிற மாதிரி பார்க்க, சுதா அப்பாவை பலிகடா ஆக்க வேண்டாம் என்று, சரிம்மா நான் இனி பேசல என்று நழுவினாள். அவளுக்கு தெரியும் கௌசல்யாவின் பிடிவாதம் அவளிடம் பேசி வெற்றி பெற முடியாது. அப்படி தோற்கிற மாதிரி பேச்சு நகர்ந்தால் உடன் அழத் தொடங்கி விடுவாள். அது அதைவிட கொடுமை. அந்த அழுகைக்கு பயந்தே யாரும் அவளிடம் தர்க்கம் பண்ணுவதில்லை. அவளுக்காகவே விட்டு கொடுத்து விடுவார்கள். இந்த பேச்சுக்கள் அரசல் புரசலாய் காதில் விழுந்திருக்குமோ என்னவோ தெரியவில்லை. குமரேசன் படுக்கையில் இருந்து பல் துலக்க வந்தவன், நான் ஊருக்கு புறப்படுகிறேன் என்றான். சாமிநாதன் கௌசல்யாவை பார்க்க, அவள், ஏன் தம்பி என்ன அவசரம்? கோபியை நீங்க பார்க்க வேணாமா என்றாள். இல்ல, எனக்கு ஊர்ல தலைக்கு மேல வேலை. அவன் எப்ப வர்றது? நான் எப்ப பார்க்கறது? இன்னும் 2 நாள் இருங்க, வந்துடுவான். நான் தகவல் சொல்லி இருக்கேன் என்று அவனை சமாதானப்படுத்தினாள். அவன் குளியல் அறைக்குள் நுழைந்ததும் சுதா கிசுகிசுப்பாய், அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியுமா உனக்கு என்றாள். ஆஹா, அப்புறம் தகவல் சொல்லி இருக்கேன்ன? சும்மாதான், நீ போய் படிக்கிற வேலை இருந்தா பாரடி என்று அவளை விரட்டினாள். 1 மாதம் கழித்து ஊருக்கு திரும்பும்போது கோபி தாடி வழித்து மழமழப்புடன் காணப்பட்டான். தனக்கு எந்தவித வருத்தமோ சங்கடமோ இல்லை என்று வெளிக்காட்டிக் கொள்ளும் முயற்சியில் இருந்தான். ஆனால் கண்கள் மட்டும் ஒத்துழைக்க மறுத்தன. அகல்யாவின் வீட்டை கடக்கும்போது நெஞ்சம் கொஞ்சம் கனத்தது. எங்காவது அவள் தென்பட மாட்டாளா என்கிற ஏக்கம். அதை புரிந்து கொண்டது போல குடம் சுமந்த பெண்கள் நமட்டு சிரிப்பு சிரிப்பது தெரிந்தது. அகல்யாவை ஏன் இன்னும் நினைக்க வேண்டும்? வேறு ஒருவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பின்பு அவளை நினைக்க நான் யார்? எனக்கு என்ன உரிமை? ஊரை விட்டு தள்ளி இருந்தும் கூட எதையும் மறக்க முடியவில்லை. ஆண்டு கணக்காய் பிரிந்து துபாயில் இருந்திருக்கிறேன். அப்போது தோன்றாத துக்கம் இப்போது ஏன்? அன்று தள்ளி இருந்தும் கூட அகல்யா என்னவள் எனக்காக காத்திருப்பாள் என்கிற சமாதானம் இருந்தது. அதனால் ஆர்ப்பரிப்பில்லை. கிணற்று நீர் எங்கே போய்விடப் போகிறது என்கிற ஆஸ்வாசம் இருந்தது. அவன் தெருமுனையில் நுழையும் போதே வாசலில் படர்ந்திருந்த மல்லிகை பந்தலில் பூ பறித்து கொண்டிருந்த சுதா கவனித்து விட்டாள். பூரித்தாள். ஐ அண்ண என்று தாவி குதித்தாள். மடியில் சேகரித்திருந்த மொட்டுக்களை கூடையில் கொட்டிவிட்டு உள்ளே ஓடி, அம்மா அண்ணன் வந்தாச்சு என்று தந்தை அடித்தாள். வரட்டு மேடி, அதுக்கு ஏன் சாப்பாடு போடுற? அதுக்கு ஏன் கூப்பாடு போடுற என்ற கௌசல்யா தன் ஈரக்கையை முந்தானையில் துடைத்து கொண்டாள். நான் அப்பவே சொல்லல அண்ணன் வந்துடும்னு. சுதா திரும்பவும் வாசலுக்கு ஓடி, வாண்ணா என்று குதூகலித்து அவனது பெட்டியை வாங்கி, உனக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி என்றாள். என்னது? உனக்காக நம்ம வீட்டில் ஒரு ஆள் காத்துட்ருக்கு. ஆளா? ஆமா, உன்னோட நண்பர். நண்பரா என்று அவன் யோசனையுடன் முன் அறைக்குள் நுழைந்தான். யாராக இருக்கும் யோசித்தான், பிடிபடவில்லை. ஏய், வந்ததும் வராததுமா எதுக்குடி புதிர்? கோபி, என்ன இது? இப்படித்தான் ஒரே அடியா தலைமறைவாயிடுறதா? தலைமறைவா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, கொஞ்சம் வேலை இருந்தது என்று அவன் இங்கும் அங்கும் கண்களை அலைய விட்டான். சுதா அதை புரிந்து கொண்டு, நீ யாரை தேடுறேன்னு தெரியும், அவரைத்தானே?
அவர் இந்த அறையில தான் என்று அந்த அறையை திறந்தாள். உள்ளே கட்டில் காலியாக இருக்கவே, அம்மா அதுக்குள்ள அவர் எங்க போனாரு? படபடப்பாய் கேட்டாள். தோட்டத்துல ஊஞ்சல் ஆடுறாரு. ஊஞ்சலா? ஆடட்டும் ஆடட்டும். அண்ணா, அந்த ஆள் கல்லூலி மங்கன், வாயை திறக்கிறதே இல்ல. ஆமா, உன் நண்பர் யார் என்று அவனுக்கு பின்னாலேயே நடந்தாள். எனக்கு ஒரு சந்தேகம்னா. என்ன? துபாய் ஆசாமிகள் எல்லாம் இப்படித்தான் மௌன சாமிகளா இருப்பாங்களா? சுதா, தொடங்கிட்டியா உன்னோட பெரிய ரோதனை என்ற கௌசல்யா அவளை அடக்கி, அங்கென்ன பண்ற, இங்க வந்து இந்த வேலையை கவனி என்று தடை போட்டாள். கோபி சிந்தனையுடன் பின்பக்கம் போனான். கிணற்றடி தாண்டி மாட்டுத் தொழுவம், அதற்கு அப்பால் வைக்கோல் போர், அதில் கன்று குட்டி முண்டிக் கொண்டிருந்தது. தோட்டத்தில் தென்னைகள் கழுத்து வலிக்கு உயர்ந்து மட்டைகளை உதிர்த்து கொண்டிருந்தன. அங்கு ஓரமாயிருந்த புங்க மரத்தின் பலகை ஊஞ்சலில் முதுகு காட்டியபடி இருந்த இளைஞனை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. நெஞ்சுக்குள் படபடப்புடன் முன்னேறினான். அதற்குள் கிணற்றடியில் இருந்து சுதா, ஹலோ மிஸ்டர் குமரேசன், அண்ணன் வந்துட்டார், இன்னும் எதுக்கு முதுக காட்டிக்கிட்டு, முகத்தை காட்டுங்க என்று கத்திவிட்டு உள்ளே ஓடினாள். அவளுக்கு அவசரம் தாங்கவில்லை. தானே முன் நின்று அவர்களை அறிமுகப்படுத்தி விடும் ஆர்வம். அடுப்பில் பால் பொங்கி வழியவே தாவணியை உதறி பாத்திரத்தை பிடித்து இறக்கினாள். அலமாரியில் காஃபி தூள் இல்லை. அம்மா, காஃபி தூள் எங்க என்று கத்தினாள். அறைக்குள் சேலை மாற்றிக் கொண்டிருந்த கௌசல்யா, அங்கதான் அம்மி மேல வச்சம் பாரு. ச்சே, காஃபி தூள் எதுக்கு அம்மிக்கல்லுக்கு போகுது? இந்த அம்மாவுக்கு விவஸ்தையே இல்ல என்று எடுத்து டம்ளரில் போட்டு ஆற்றி, சர்க்கரை சரியா இருக்கிறதா என பார்த்து, ஆ, அருமை அருமை என்று தன்னைத்தானே மெச்சிக்கொண்டு தாவணியை சரி பண்ணி கொண்டாள். வா 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 என்று மெட்டு போட்டபடி டம்ளர்களை பிடித்தபடி பின்பக்கம் வந்தாள். அங்கே ஊஞ்சல் அருகே கோபியும் குமரேசனும் இடைவெளி விட்டு நின்று என்னவோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. கோபி எங்கே, கோபி எங்கே என்று ஆலாய் பறந்த குமரேசனிடம் அவனை பார்த்ததும் உற்சாகம் பேய்த்து கொண்டு போக வேணாமா? அவனது முகம் இறுகி இருந்தது. கோபியின் முகத்தில் அதைவிட சுதி இரக்கம். சுதாவுக்கு எதுவும் விளங்கவில்லை. இவர்களுக்குள் என்ன ஆயிற்று? அண்ணா, காஃபி. அவளது குரலை கேட்டதும் கோபி வலுக்கட்டாயமாய் புன்னகையை வரவழைத்து, அப்புறம் இவதான் என்னோட தங்கை, வாலில்லாத என்று சொல்ல வந்த குமரேசன் அதை அடக்கி கொண்டு புன்னகைத்தான். அண்ணா, உங்க நண்பர் கூட ஆசை தீர பேசி முடிச்சாச்சா? கோபி எப்ப வருவார் எப்ப வருவார்னு எங்களை கேட்டு தொல்லை பண்ணிட்டாரு. சுதா சொல்லிவிட்டு குமரேசனை பார்த்து கண் சிமிட்டினாள். அதை ரசித்தாலும் கூட வெளிக்காட்டி கொள்ளாமல், கோபி, அப்போ என்ன கிளம்ப சொல்றியா என்றான். ஆமா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா புறப்படு. சரி, நாம பேசினபடியே நடக்கட்டும், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லையே. இல்ல, நீ புறப்படு. குமரேசன் கிளம்புகிறான் என்பதை அறிந்ததும் சுதாவுக்கு ஏக்கமாயிற்று. அவன் வந்தபோது அந்நியனாக தெரிந்தான். ஆனால் 4 நாளில் அவன் பேரில் ஈடுபாடு ஏற்பட்டு நெஞ்சை என்னவோ பண்ணியது. இந்த 4 நாளும் அவனுக்காக உடை உடுத்தி, அவனுக்காக அலங்காரம் செய்து, அவனுக்காக கோலம், புது புது சமையல், இனம் புரியாத துள்ளலுடன் தெரிந்தவளுக்கு துக்கம் தொண்டையை அடைக்கிற மாதிரி இருந்தது. யாராவது அவனை தடுத்து நிறுத்த மாட்டார்களா என்கிற எதிர்பார்ப்பு. குமரேசன் அறைக்குள் போய் தன் துணிமணிகளை பெட்டியில் எடுத்து அடுக்க, அவரை இருந்துட்டு போகலாம்னு சொல்லுமா என்று கௌசல்யாவிடம் கிசுகிசுத்தாள். ஏறக்குறைய அதே எண்ணத்தில் இருந்தாள் அவளும். குமரேசனின் பழக்கமும் பண்பும் பேச்சும் அவளையும் கவர்ந்திருந்தன. அவனும் துபாயில் வேலை பார்ப்பவன் என்கிற போது நிச்சயம் வசதி உள்ளவனாகத்தான் இருப்பான். பேசாமல் சுதாவுக்கு இவனை முடித்து விட்டால் என்ன? இவளும் அவனை சுற்றி சுற்றி வருகிறாளே. கோபி, நீ வந்தவுடனேயே தம்பி அனுப்பணுமா? இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு போகட்டுமே. அம்மா, அவன் இங்கிருந்து என்ன பண்ண போறான்? தம்பி இது வரைக்கும் அறைக்குள்ளேயே இருந்துட்டது. அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு, சுத்தி பார்க்க இங்க என்னம்மா இருக்கு? ஏன், நம்ம புது கட்டிடம் இருக்கே என்ற வார்த்தைகளை கொட்டின சுதா சட்டென கௌசல்யாவுக்கு பின்னால் மறைந்தாள். அதையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், அவனுக்கு நிறைய வேலை இருக்கு, ஏற்கனவே 1 வார வேலை நிக்குது என்று கோபி வலுக்கட்டாயமாய் அவனை அழைத்து போய் பேருந்து ஏற்றிவிட்டு வந்தான். சாமிநாதன், கோபி, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வந்த விருந்தாளி இப்படித்தான் கழுத்து பிடிச்சு தள்ளுற மாதிரி அனுப்பி வைப்பாங்களா என்றார். பெரிய மனித தோரணையில் கேட்டுவிட்டு கௌசல்யாவை பார்த்து, சரியாய் கேட்டனா என்ற பார்வையால் கேட்டார். அவள் அதற்கு திருஷ்டி சுற்றாத குறைதான்.
கோபி அவரை பொருட்படுத்தாமல் அறைக்குள் போக பின்னாலே வந்தவரை நிறுத்தி, இப்ப என்ன வேணும் என்றான். அதில்ல, அந்த தம்பியை பத்தி எதுவும் சொல்லலையே. பையன் எப்படி? உனக்கும் அவனுக்கும் எப்படி உறவு? நல்ல உறவுதான்ப்பா. எனக்கு களைப்பா இருக்கு. நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கட்டுமா? ஆ, ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா சொல்லு போதும். அவசரம் இல்ல. கோபி கட்டிலில் படுக்கையை விரித்து படுக்க, கௌசல்யா, அந்த நகை கடை காசிநாதனுக்கு என்ன வந்ததோ தெரியல. நம்ம கிட்ட முகம் கொடுக்காம நழுவறார். முன்ன போல அவர் இல்ல. கல்யாண பேச்சு எடுத்தாலும் பதில் பேசுறதில்ல. என்ன காரணமோ தெரியலையே என்று புலம்பிக் கொண்டிருக்க, கோபி எல்லாத்துக்கும் நான்தாமா காரணம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு புன்னகைத்தான். அவனுக்கு காசிநாதனை பார்க்க போன விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. சில நாட்களுக்கு முன்பு திருச்சி பெரிய கடை வீதியில் மலைக்கோட்டையை தரிசித்தபடி அந்த நகை கடை இருந்தது. எப்போதும் நெருக்கடியாய் இருக்கும் அந்த கடை வீதியில் எத்தனை துணிக்கடை, எத்தனை நகைக்கடை என்றாலும் கூட்டம் சேர்ந்து கொண்டிருந்தது. கோபி அங்கு போன போது கடைக்குள் பளபளப்பாகவும் மினுமினுப்பாகவும் விளக்குகள் ஜாலம் பண்ணி கொண்டிருந்தன. நகையும் சதையுமாய் பெண்கள் காசாளரிடம் காசிநாதனை பார்க்கணும் என்றான். நீங்க வந்து கோபின்னு சொல்லுங்க. சற்று நேரத்தில் இன்டர்காமில் செய்தி பெற்ற காசிநாதன் தலையில் பாதி முடியுடனும் கை கழுத்தில் தங்கம் மின்ன மாடியில் இருந்து இறங்கி வந்து கூட்டத்தில் அவனை தேடினார். காசாளர் தோ அவர்தான் என்று சோஃபாவில் அமர்ந்திருந்தவனை காட்ட அன்பு பெருக்கெடுத்து ஓடி வந்தார். வாங்க மாப்ள என்று அவனது கைகளை பிடித்து கொண்டார். போட்டோவில் பார்த்தது சட்டுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. வரீங்கன்னு சொல்லவே இல்லையே. வாங்க மாடிக்கு போகலாம். அழைத்து போனார். அங்குதான் அவர் வீடு. தனது ஏசி அறையை திறந்து அமர்ந்தார். உட்காருங்க மாப்ள என்றவர் மனைவியை அழைத்து, ஏய் மாப்ள வந்திருக்காரு, பொண்ணை அழைச்சிக்கிட்டு வா. என்ன சாப்பிடுறீங்க மாப்ள என்றார் பரிவுடன். முதல்ல இந்த மாப்பிள்ளையை கட் பண்ணுங்க என்றான் கோபி சூடாக. காசிநாதன் அவன் தமாஷ் பண்ணுகிறான் என்று நினைத்து, அது மரியாதையா இருக்காதே தம்பி என்று வழிந்தார். இல்லனா அதை விட அதிகமா மரியாதை கெட்டு போகும். அதற்குள் தொலைபேசி ஒலிக்க எடுத்து பேசினான். தம்பி இங்கதான் வந்திருக்கு, பேசுறீங்களா என்று கேட்டவர் உடனே ரிசீவரை வைத்தார். உங்களுக்கு பொண்ணை பார்க்கணும்னு ஆவலா இருக்கும், கொஞ்சம் பொறுங்க கோபியை பார்த்து சொன்னார். இல்ல, நான் பொண்ணை பார்க்க வரல, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? கோபி எழுந்து கதவை மூடிவிட்டு அவரிடம் வந்து, என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்றான். நல்லவர், துபாயில வேலை. அதானே தெரியும். அதுக்கு முந்தி நான் ரவுடியா இருந்தது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. என்னை திரும்பவும் ரவுடி ஆக்கிடாதீங்க. நான் ஜெயிலுக்கு போனவன், போகவும் அஞ்சாதவன். தம்பி என்னென்னவோ பேசுறீங்க, எதுவுமே எனக்கு புரியல என்று அவரது வாய் குடறிற்று. நெற்றியில் வியர்வை அரும்ப காசிநாதன் மிரள மிரள பார்த்தார். இத பார், நீ பணக்காரனா இருக்கலாம், பெரிய வியாபாரியா இருக்கலாம். அதுக்காக என் வாழ்க்கையை வியாபாரமாக்கிடுறதா? நான் வியாபாரமாக்கினேனா? என் மகளைத்தானே உங்களுக்கு? கெட்டு போனவளை. இல்ல, அது புரளி, நம்பாதீங்க. வேணாம், போய் பித்தலாட்டம் வேணாம். என்னை மிருகமாக்கிடாம உண்மையை ஒத்துக்கணும். அவன் கர்ப்பமானது, கரு கலைச்சதுக்கான ஆதாரம் எல்லாம் திரட்டிட்டு தான் வந்திருக்க. உன் மகளை பத்தி பேசுறதுக்கு முன்னால என்ன பத்தி விசாரிச்சியா? உங்க பெத்தவங்க சம்மதத்தோட தானே இந்த ஏற்பாடு. அதுக்காகத்தானே இத்தனை லட்சங்களை முடக்கின. லட்சங்கள் உன் சுயநலம் போலி கணக்கு காட்ட இடம் தேடின. ஏமாளிங்க கிடைச்சாங்க. அதெல்லாம் போகட்டும். இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கக்கூடாது. ஏன்? எனக்கு துபாயில ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் சுதாரித்து, இவ்வளோதானா என்ற நாற்காலியில் சரிந்தார். பரவாயில்ல, அது பாட்டுக்கு அங்க இருக்கட்டும். இங்க ஊர்ல என் மக. யோ, இப்படி பேச வெக்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் ஒரு அப்ப. பெத்த மகளோட காரியத்திலேயே இத்தனை அசிங்கம். கோபி தம்பி, ஆவேசப்படாம அப்படி போய் உட்காரு. சமாதானமா போகலாம். வெக்கப்படவும் அசிங்கப்படவும் இதில் என்ன இருக்கு? என் பேச்ச மீறி எவனோடையோ ஓடினா, கர்ப்பத்தோட வந்தா. கலைச்சு கண்டிச்சு புத்தி சொல்லி வீட்டில் வச்சிருக்க. அவ திருந்திட்டாப்பா. இனி எந்த தப்பு தாண்டாவுக்கும் போக மாட்டா. ஆடச்சி, மனுஷனா நீ? கெட்டு போன பொண்ணு யாருக்குயா வேணும்? அப்போ என் பணம் யார்கிட்ட கொடுத்தியோ அவங்க கிட்டயே போய் வாங்கிக்க. யாரு, உங்க அப்பா அம்மா கிட்டயா? அவங்க கிட்ட வாங்க என்ன இருக்கு? உயிரு தான். ஏய், தொலைச்சிடுவன் தொலைச்சு. என் எதிர்காலத்தை கெடுத்ததும் இல்லாம எகத்தாளமா பண்ற? இல்ல, உண்மையை பேசுறேன். இது வரைக்கும் அங்க 10 லட்சம் வரைக்கும் முதலீடு செஞ்சிருக்க. உன் முதலீடு யாருக்கு வேணும்? எடுத்துட்டு போ.
அதுல கொஞ்சம் சிக்கல். ஒண்ணு வருமான வரிக்கு டேக்கா கொடுக்க வேண்டி உன் பேர்ல இடம் வாங்கி இருக்க. அடுத்தது என் மகளை நீ கட்டிக்க போவதாக எனது சுற்றங்களுக்கு தெரிவித்து விட்டேன். மன்னிக்கணும். உங்க மகளை நான் கட்ட இயலாது. அதை மறந்துடலாம். அதுக்காக அந்த இடத்தை உனக்கு தரணுங்கிற அவசியம் இல்ல. காரணம் அதை இழந்தா அப்புறம் என் பெற்றோர் செத்து போவாங்க. அதையும் மீறி உன் மகளை கட்டணும்னா கட்டலாம். அதன் பிறகு அவளை கொடுமை பண்ணியே சாகடிப்பேன். அப்போ பணம் முடிக்கணும் நான் மடையன். பொண்ணையும் கட்ட மாட்டீங்க, பணமும் தரமாட்டீங்க. அப்படி நான் சொல்லல. முழு தொகையும் என்னால இப்ப தர முடியாது. பாதி இப்போ. இதற்கிடையில என் பெற்றோர்கிட்ட உள்ள உன்னோட தொடர்பை முறிக்கணும். நான் வந்ததோ நமக்குள்ள நடந்த பேச்சோ வெளியே வரக்கூடாது. அவங்களுக்கும் தெரியக்கூடாது. நேரம் பார்த்து உன் மகளை எனக்கு கட்டி வைக்க முடியாதுன்னு நீங்களே தெரிவிச்சு விட வேண்டும். அவங்க கேட்டா நான் என்ன காரணம் சொல்றது? ஏதாவது சொல்லுங்க. கோபி ரவுடி, ஒரு ரவுடிக்கு என் மகளை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அது என்னால முடியாது. நான் விடமாட்டேன். வேணாம் மாமனாரே, எந்த விபரீத சிந்தனையும் வேணாம். மீறி ஏதாவது முயன்றால் வினையாகிவிடும். அந்த இடம் என் பெயரில் இருக்கு. உங்க பணம் முழுக்க கோவிந்தா. அது மட்டுமின்றி என்னை பழையபடி ரவுடியாக்கி ஜெயிலுக்கு போக வச்சிட வேணாம். நான் ஏற்கனவே சொன்னபடி ஜெயில் எனக்கு புதுசும் இல்லை. அதற்காக பயப்படுகிறவனும் இல்லை. ஜாக்கிரதை. கோபி அன்று போட்ட போடு இன்று வேலை செய்தது. அது அவனுக்கு நன்றாக புரிந்தது. பணிந்து போவதை தவிர காசிநாதனுக்கு வேறு வழியே இல்லை. சுமூகமாய் போனால் பணமாவது திரும்ப கிடைக்கும் என்கிற புத்திசாலித்தனமான முடிவுக்கு அவர் வந்திருக்கலாம் என்று நினைத்து கோபி அதற்காக மகிழ்ந்தான். கோபியும் மதியும் இப்போது காவிரி கரையில் அமர்ந்திருந்தனர். படித்துறையில் சிலர் சிரிப்புடன். தூரத்தில் கல்லணையின் சரசரப்பு கேட்டது. தார் சாலையில் பேருந்துகள் உருமிக்கொண்டு ஓடின. கோபி கல் பொறுக்கி ஆற்றில் எரிந்து கொண்டிருந்தான். நெஞ்சில் அகல்யாவின் நினைவே ஓடியது. அவனது முகத்தில் வாட்டமில்லை. மதி அவனது கையை தடுத்து, ஏய், கல் பொறுக்கி போடணும்னு என்ன பிரார்த்தனையா என்று புன்னகைத்தான். இப்ப என்ன செய்ய போற? அகல்யாவை பெண் பார்க்க இன்னைக்கு வராங்க. தேதியும் நிச்சயம் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சாகணும். இன்னும் ஏன் தாமதம்? வாத்தியார் உனக்கு என்ன அந்நியமா? நேரா அவங்க வீட்டுக்கு போ. இல்லாட்டி வர்ற மாப்பிள்ளை கிட்ட வழியிலேயே விவரம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்து. எதுக்காக நிறுத்தணும்? அதை நிறுத்தினா தானே அகல்யா உனக்கு கிடைப்பா? நிறுத்தினாலும் கிடைக்க வாய்ப்பில்லை. என்ன சொல்ற நீ? ஆமாம், மதி எங்க வீட்டுல பங்களா மட்டுமில்ல, பெரிய கனவு கோட்டையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த சுகமும் கிடைக்கல. படிக்க வச்சதுக்கு எந்த பிரதிபலனும் தராம கெட்ட பெயரும் தொந்தரவும் தான் தந்திருக்க. இப்ப அவங்களை மகிழ்ச்சிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை ஏன் கெடுக்கணும்? அதனால அகல்யா கல்யாணம் நடக்கட்டும். அதை நிறுத்தி அந்த பாவத்தை வேற சுமக்கணுமா? அப்போ நகைக்கடைக்காரரின் கெட்டு போன மகளை கட்டிக்க முடிவு பண்ணிட்டியா? ஏண்டா உனக்கு புத்தி பிசகி போச்சா? பணம் தான் முக்கியம்னா துபாயில சம்பாதிச்சு அனுப்பு. பங்களா கட்டி கொடு. இல்ல, நீ நினைக்கிற மாதிரி துபாயில நான் சுபிட்சமா இல்ல. அந்த வேலை நிரந்தரம் இல்லை. எல்லாத்தையும் உதறிட்டு வந்துடலாம்னு தான் இருக்கேன். அதுக்காக அந்த கேடுகிட்டவனை கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ பாழாக்கிக்கணுமா? இல்லை, அவளையும் நான் கட்டிக்க போறதில்ல. நீ என்னடா சொல்ற? நகை கடைக்காரரோட பணம் வேணும், பங்களா வேணும். ஆனா அவர் மகளை கட்டிக்க மாட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு எதுவுமே புரியல. போக போக புரியும். ஓபி, உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. நீ இயல்பா இல்ல. மனசுல எதையோ வச்சுக்கிட்டு அல்லாடுறது புரியுது. ஆனா என்னன்னு தெரியல. என்ன பிரச்சனைனாலும் சொல்லு. என்னால முடிஞ்ச அளவு உதவி பண்றேன். மதி, உன்னோட உணர்வுக்கும் அன்புக்கும் நன்றி. நீ சொல்ற மாதிரி நான் ஒரு பிரச்சனையில சிக்கல்ல மாட்டி இருப்பது உண்மை. இதுக்கு முன்னாடி எல்லாம் அடுத்தவங்களுக்காகத்தான் பிரச்சனைகளை ஏத்துக்கிட்டு இருந்தேன். முதலா எனக்காக, என் குடும்பத்துக்காக ஒரு விபரீத சவால். இது நானே விரும்பி ஏத்துக்கிட்டது. இதுல நீ உதவுறதுக்கு எதுவும் இல்லை. ஐயோ, ரொம்பவே குழப்பற நீ. சீக்கிரம் எல்லாமே தெரியும். ஆமா தெரியும். அது எப்போ தெரியும்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள வேற சில விபரீதங்கள் நடந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. இப்ப ஏன் புதிர் போடுற? விளக்கமா சொல்லு. சொன்னா என்ன தப்பா நினைக்க மாட்டியே? நினைக்க மாட்டேன். தப்புன்னா ஒரே அடிதான். ஆள் காலி ஆயிடுவேன். அடைச்சி சொல்லுடா. வந்து என்றவன் வந்து நின்ற பேருந்தை பார்த்தான். அதில் இருந்து இறங்கின மாணவிகளை கவனித்து பேச்சை நிறுத்தினான். பேருந்தில் இருந்து சுதா இறங்கினாள். அவள் மிகவும் மிகவும் தளர்வாக தெரிந்தாள்.
மார்போடு புத்தகங்களை அணைத்து கொண்டு நடக்க. பாரு, அவளுக்கு 100 ஆயுசு. அவளை பத்தி தான் பேச்செடுத்த. அவளே இறங்கிட்டா. அவளை பத்தி? ஆமா கோபி, உன் தங்கைக்காக நீ உன் காதலை விட்டு கொடுக்கவும் முன் வந்திருக்கிறாய். ஆனா சுதாவோட போக்கு அத்தனை சரியா படல. என்னடா சொல்ற? ஆமா கோபி, இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த. உங்க வீட்டுக்கு வந்திருந்தானே குமரேசன். குமரேசனா? அவன் யாரு? ஏன், எனக்கு வேண்டியவன் தான். அவனுக்கு என்ன இப்போ? அவன் ஆள் எப்படி, நல்லவனா? உனக்கு நல்லா தெரியுமா? எப்படி தெரியும்? அவனோட ஊர் எது? என்ன தொழில் பண்றான்? ஜாதகம் என்ன? ஏய் முறைக்கிற பார். அவன் கூட இவளுக்கு என்ன பேச்சு? வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தவங்கிட்ட பேசுறது தப்பாடா? வீட்ல சரி, வெளியே? வெளியே வா. எங்க? கோபி, உன்னோட கோபமும் அதிர்ச்சியும் புரியறது. ஆனா உண்மையை நீ பார்க்கணும், ஜீரணிச்சுக்கணும். ஏற்கனவே 2 பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் நம்பல. அப்புறம் திருச்சி மாம்பழ சாலை பக்கம் 2 பேரையும் ஒண்ணா பார்த்ததால தான் இத்தனை வற்புறுத்தி சொல்றேன். சுதா படிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் கூட சுத்தராடா. தப்பு நடக்கிறதுக்குள்ளனே. கோபி அவனுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. அப்படியே ஸ்தம்பித்து அமர்ந்திருந்தான். அவனது கண்களில் காட்டம் இருந்தது. குமரேசன் திருச்சி ஹோட்டல் ஒன்றில் தான் தங்கியிருந்தான். கோபி போன போது அறைக்குள் புகைத்து கொண்டிருந்தான். குறுமேசையில் மது, சோடா புட்டிகள் காலியாக இருந்தன. கோபி கோபத்தை அடக்கிக் கொண்டு, குமரேசா, உன் நோக்கம் என்ன என்றான். அவன் சிரித்தபடி, என் நோக்கம் உனக்கு தெரியாதா என்ன? நீ எதுக்கு இங்க தங்கி இருக்கணும்? அதான் ஊருக்கு போன்னு சொன்னேன்ல. அது எப்படி? நீ போனா போயிடணுமா? ஏன், உன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்ன? அது உன் வீடு. என்னை துரத்த உனக்கு உரிமை இருக்கு. ஆனா இது ஹோட்டல். காசு கொடுத்தா யார் வேணும்னாலும் இங்க தங்கலாம். உன்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வியா? கேட்டவன் கோபத்துடன் அவன் சட்டையை பிடித்து உலுக்கினான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.